கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு செய்யற வேலையா இது? யார் இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் கொடுத்தது? யாரு, உங்க அப்பாவா? ஏய், என்ன ஏன் பக்கம் திரும்புற? ஒரு அப்பனா நான் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுப்பேனா என்ன? இங்க பாரு, அவ போய் மாமனை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லி காரணம்லாம் சொன்னான். சரி, சாதாரணமா பார்த்து பேசிட்டு வருவான்னு தான் நான் நினைச்சேன். இவன் இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பான்னு யாருக்கு தெரியும்? பின்ன என்னத்தை தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்தீங்க? நல்ல வேலை, ஆண்டவ புண்ணியத்துல எதுவும் நடக்கல. அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருந்துச்சு, போச்சு போச்சு. ஏற்கனவே நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தலான்னு அந்த பவானி காத்துட்டு இருக்கா. அவ காதுக்கு மட்டும் இது போச்சு, அத்தோட நம்ம கதையே முடிச்சு விட்டுருவா. அடிச்சு விடு. சின்ன பொண்ணு ஏதோ புத்தி கெட்டு போய் ஐடியா பண்றன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டா. அதான் நடக்கல. அப்புறம் என்ன சும்மா அதையே நீட்டி முடக்கிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் உங்க அக்காக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே பொட்டி பொடிக்க தூக்கிக்கிட்டு கேவலப்பட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போகணும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்காத. எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதான் இப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆதி மனசுல அந்த மாதிரி என்ன இருந்திருந்தா இந்த கல்யாணம் எப்பயோ நடந்திருக்கும். இப்ப அவன் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்ற. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல வேற எவளாச்சும் வந்து நம்ம முன்னாடியே இடுப்புல சாவி கொத்த மாட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் பூதம் புதையில காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நான் இந்த வீட்டை காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தி வந்துட்டா அறிவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதாயிடும். இப்போ உடனே அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல அதை செய்யுங்க. அறிவு, அறிவு வாக்கா. ஸ்வேதா, நீ எப்பமா வந்த? அத்த இப்பதான் நான் வந்தேன். என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல அத்த, மாமா அங்க எப்பவுமே பிஸியா கம்பெனி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் அவரை தொந்தரவு செய்ய வேண்டான்னு. அது சரி. ஆதி எப்படி இருக்கான்? ரொம்ப நல்லா இருக்காருன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு ஸ்வேதா? அங்க அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல அத்த. எந்த நேரமும் வேலை வேலைன்னு அவர் ஆபீஸ்லயே கதியா இருக்காரு. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. நான் வேணா இங்கே இருந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டா கூட இல்ல, நீ போய் அத்தைய பாத்துக்கோன்னு அனுப்பி வச்சுட்டாரு. நாம இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது அவர் அங்க தனியா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. எனக்கும் புரியுதுமா. நானும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்களை ஜோடியா அனுப்பி வைக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த ஜோசியரு கண்டம் அது இதுன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாரேமா. அது அந்த கிழட்டு ஜோசியக்காரன் சொல்லல அத்தை, உங்க புள்ளதான் சொல்ல வச்சிருக்கான். என்ன பண்றது ஸ்வேதா? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா? எல்லாம் கடவுள் செயல்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். எனக்கும் அவன் கால் பண்ணி 2 நாள் ஆச்சு. சரி, நானே அவன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். ஹாய் பிரியா. ஹாய் பாரதி. பாரதி, இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ச்சேஸ் மெட்டீரியல் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிட்டேன். நீ ஒரு தடவை செக் பண்ணிட்டு எம்டி டேபிளுக்கு அனுப்பிடுறியா? சரி, நான் பாக்குறேன். தேங்க்யூ பாரதி. ஆமா, எங்க இந்த வாயாடி ஆளை காணோம்? லீவா இன்னைக்கு? ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு 2 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். அப்பாடி, அப்ப
அப்ப 2 நாளைக்கு ஆபீஸே அமைதியா இருக்க போகுது, அப்படிதானே? சரி பாரதி, நீ பாத்துட்டு சொல்லு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். ஆதி ஒரு நிமிஷம் இந்த அப்ரூவல் லெட்டர் பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா சைட் இன்ஜினியருக்கு அனுப்பிடலாம். அம்மா ஆதியை எங்க காணோம்? எப்பவும் எம்டி கூட தானே வருவாரு. இன்னைக்கு என்ன இந்நேரம் ஆகியும் இன்னும் வரல. என்ன ஆச்சு? லீவுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. மே கமன் சார். வாங்க பாரதி. சார், நம்ம சைட் அப்ரூவல்காக லோக்கல் முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு நான் லெட்டர் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் அனுப்பிடுவேன் சார். இது நாளைக்கு அனுப்புனா ஓகே தானே? ஓகே தான் சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பாரதி, சாப்பிட போலாமா? இன்னைக்குதான் உன் பார்ட்னர்ஸ் 2 பேருமே வரலல, அதனால நீ இன்னைக்கு ஏன் கூட தான் சாப்பிட்டாகணும். போலாம். வா. என்னாச்சு ஆதிக்கு? இவ்ளோ நேரம் ஆபீஸ்க்கு வராமல இருக்க மாட்டாரே. லீவுனா கூட நேத்திக்கே சொல்லிருப்பாரே. ஒருவேளை ஊர்ல ஏதோ எமர்ஜென்சியா இருக்குமோ? கண்டிப்பா ஏதாவது எமர்ஜென்சியா தான் இருக்கணும். சரி, அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். அதான் கரெக்ட். ரொம்ப பிஸியா இருப்பாரு போலயே. தமிழ், 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 உன்னதானே அம்மா கூப்பிடுறேன். தமிழ், நான் கூப்பிடுறது காதுல விழுதா இல்லையா? தமிழ், லேட் ஆகுதுல்ல, வா சாப்பிட்டு தூங்கலாம். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? எனக்கு பசிக்கலம்மா. அது எப்படி பசிக்காம இருக்கும்? நைட்டு சாப்பிடாம இருந்தா வயிறு வலிக்கும். கொஞ்சமாவது சாப்பிட்டு படு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? தமிழ், நீ இதை சாப்பிடு. அம்மாக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன், சரியா? தமிழ், அம்மா உன்னை சாப்பிடுன்னு தானே தட்டுல வச்சுட்டு போனேன். நீ அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. அம்மா, நான் தான் எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன்ல. பசிக்கலையா? தமிழ், இப்பதான் உன் லஞ்ச் பாக்ஸ் அம்மா கழுவி வச்சுட்டு வரேன். மத்தியானம் கொண்டு போன சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்க. மத்தியானமும் நீ சாப்பிடல, அப்புறம் எப்படி உனக்கு பசிக்காம இருக்கும்? அம்மா, எனக்கு பசிக்கவே இல்லம்மா. ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. தமிழ், என்னடா சொல்ற? ஏன் மதியம் கூட சாப்பிடாம இருந்த? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, எனக்கு இன்னும் இந்த பேட் அங்கிள்ஸ நினைச்சு பயமாவே இருக்கு. அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா என்னம்மா பண்றது? இல்ல தமிழ், அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்கம்மா. அதான் நேத்தே உன் ஃப்ரெண்டு அந்த பேட் அங்கிள்ஸ் கிட்ட சண்டை போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டார்ல. போலீஸும் அவங்க எல்லாரையும் புடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. இனி யாரும் வரமாட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாம
நல்ல பிள்ளையா முதல்ல சாப்பிடு. சரிம்மா. நேத்து போனதுல இருந்து ஃப்ரெண்டு என்கிட்ட பேசவே இல்லம்மா. அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டுமா? மதியம் நான் ஃபோன் பண்ணப்பவே ஆதி ஃபோன் எடுக்கல. இப்ப கூப்பிட்டா எடுப்பாரான்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா ரிங்கு போயிட்டே இருக்கு? ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கும் தெரியல தமிழ். அவரு இன்னைக்கு ஆபீஸ்க்கும் வரல. மத்தியானம் ஒரு ஆபீஸ் வேலையா நான் அவருக்கு கால் பண்ணி பார்த்தேன். அப்பவும் ஃபோன் எடுக்கல. என் ஃப்ரெண்டு நான் ஃபோன் பண்ணா எப்பவுமே எடுக்காம இருக்க மாட்டாரு. இப்ப ஏன் எடுக்கல? தெரியலேடா. ஒருவேளை அவர் ஏதாவது வேலையா இருக்காரோ என்னவோ. போமா, எனக்கு ஃப்ரெண்டு கிட்ட பேசினாதான் நான் சாப்பிடுவேன். இங்க பாரு, அடம் பிடிக்காத. அவருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் அவர் ஆபீஸ்க்கும் வரலன்னு நான் சொல்றேன்ல. ஒருவேளை அவருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல வேற ஏதாவது வேலையில இருக்காரான்னு எனக்கு தெரியல. அம்மா, என்னம்மா சொல்ற? ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா, நமக்கு அவரு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. வாமா, நாம போய் அவரை பார்த்துட்டு வரலாம். அம்மா 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 ப்ளீஸ்மா, வாமா போயிட்டு வரலாம். தமிழ், அவர் தான் போன் எடுக்கலல்ல. அவர் எங்க இருக்காருன்னு நமக்கு எப்படிமா தெரியும்? எங்கன்னு போய் நாம தேடுறது? ஒருவேளை அவரு ஊருக்கு ஏதாவது போயிருந்தாருன்னா நாம எப்படிடா பார்க்க முடியும்? அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னை காப்பாத்த வந்தப்ப அந்த பேட் அங்கிள்ஸ் கிட்ட சண்டை போட்டு மழையில எல்லாம் நினைஞ்சிட்டாருமா. இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தமிழ், நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுடா. நாளைக்கு அம்மா ஆபீஸ்க்கு போனதும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் உன்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்றேன். சரியா? சரிம்மா, நானும் சாமி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் கேட்டுட்டு வரீங்களா? நாம போய் பார்த்துட்டு வருவோம். சரி, இப்ப நீ சாப்பிட்டனா அம்மா போய் அட்ரஸ் கேட்டு வருவேன். அப்படின்னு நீங்களே ஊட்டி விடுங்க. சரி, அம்மாவே ஊட்டி விடுறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆதி இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வரல போல இருக்கு. நேத்து அவ்வளோ ஃபோன் பண்ணியும் எடுக்கவே இல்லை. என்ன ஆயிருக்கும்? பிரியா. சொல்லு பாரதி. இல்ல, ஆதிய பாத்தியா? இல்லையே பாரதி, ஏன் கேக்குற? இல்ல, அவரு நேத்தும் ஆபீஸ்க்கு வரல, இன்னைக்கும் வரலையா? அவரு வந்துட்டு எங்கேயும் வெளியில போயிருக்காரான்னு தெரியல, அதான் கேட்டேன். தெரியல பாரதி, ஆனா நான் வந்ததுல இருந்தே ஆதிய பார்க்கவே இல்லையே. ஓ சரி, என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணும்போதே கட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டிருக்கலாமே. நேத்து தமிழும் 4-5 முறை ட்ரை பண்ணியும் அவர் எடுக்கல. இந்த மாதிரி இருந்ததே இல்லையே. திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை எம்டி கிட்ட ஏதோ சொல்லிருப்பாரோ? பேசாம அவர்கிட்டயே போய் கேட்டுடலாமா? சரி, அவர்கிட்டயே போய் கேட்போம். மே கம் இன் சார்? வாங்க பாரதி, சொல்லுங்க. சார், அது நேற்று கொடுத்த ஃபைல் தானே, நான் பார்த்துடுறேன். ஓகே சார். அப்புறம் சார். சொல்லுங்க. இல்ல சார்,
ஆதி 2 நாளா ஆபீஸ்க்கே வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள மெட்டீரியல் பர்ச்சேஸ் லிஸ்ட்டை அப்ரூவ் பண்ணி அனுப்பணும். அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு. அவரு ஊருக்கு எங்கேயாவது போயிருக்காரா சார்? இல்ல பாரதி, ஆதி இங்க தான் இருக்கா. இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா. என்னன்னு தெரியல, 2 நாளா ஒரே மூட் அவுட்ல இருக்கா. என்னன்னு கேட்டா எதுவும் பேசவும் மாட்டேங்கிறான். ஏன் அவரை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பாரதி. ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு கேட்டா பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் தானா சரியாயிட்டு வரட்டும்னு நானும் விட்டுட்டேன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா போய் பார்க்கட்டுமா சார்? இல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்ல. எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை பாரதி, நீங்க போய் பாருங்க. ஓகே சார். ஆதி இருக்கிற இடம் நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா. சரிங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே பாரதி. ஃப்ரெண்ட், இவங்க தான் என்னோட அம்மா. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு வாசு. ஆதி, ஆதி. வாங்க பாரதி, நீங்க இங்க உட்காருங்க. நான் உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி? ரெண்டு நாளா ஆபீஸ்க்கும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்குது? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. ஆதி, உங்களை தான் கேக்குறேன். இப்படி நீங்க பதிலே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் நீங்க 2 நாளா போனே எடுக்கல? தமிழ் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு உங்களுக்கு எத்தனை தடவை போன் பண்ணா தெரியுமா? நானும் 2 நாளா உங்களை ஆபீஸ்ல காணோன்னு உங்க போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ஏதாவது சிச்சுவேஷன் சரியில்லைன்னு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு என்னதான் ஆதி பிரச்சனை? சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். எனக்கு என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லை. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இல்ல, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆதி, ப்ளீஸ் தயவு செஞ்சு பொய் மட்டும் சொல்லாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சொல்றது பொய்ன்னு. என்ன ஆச்சு? உண்மையை சொல்லுங்க. அது பாரதி, ஆக்சுவலாக நான் உங்களை பற்றி வேற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களை பற்றியும் உங்கள் சிச்சுவேஷனை பற்றியும் முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களை பற்றி முழுசாக தெரியாமல் நான் உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினச்சி என் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளோ கஷ்டத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல எப்படி இயல்பா இருக்கீங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆதி, சிம்பத்தியா? கஷ்டம் யாருக்கு தான் இல்ல. இப்ப அதுக்கும் நீங்க போன் எடுக்காம ஆபீஸ்க்கு வராம இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்க, உங்க கஷ்டத்தை எதையும் புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த ரவி விஷயத்துல நான் பேசினதோட சீரியஸ்னஸ் என்னன்னு எனக்கு இப்பதான் உரைக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது பாரதி.
நான் எவ்வளவு தப்பா பிஹேவ் பண்ணியிருக்கேன். பாரதி, ஐம் சாரி. நீங்க வராததுக்கு இதான் காரணமா? ஆமா, நடந்ததெல்லாம் என் மண்டைக்குள்ள நான் ஓட்டி பார்க்கறப்போ என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் எதையும் பேசுற மனநிலையிலையும் நான் இல்லைங்க.